நகை கடனுக்கும் இனிமே இஎம்ஐல செலுத்த முடியுமா? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், நகை கடைகள்ல இல்ல வங்கிகள்லயோ இல்லைன்னா நிதி நிறுவனங்களையோ நகையை கொண்டு அடகு வைப்போம் அப்படின்னா அதுக்கு மொத்தமா வட்டியை கட்டி அசலை கட்டி நம்ம நகையை திருப்பிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த நகைக்கான காலக்கெடுவை அதிகரிச்சுக்கிட்டே வருவோம். இதுதான் வழக்கமா இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பல வாடிக்கையாளர்கள் சிச்சுவேஷன் சரியில்லாமையோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால நகையை திருப்பிக்காமையே போயிடுறாங்க. அதனால நகைகள் ஏலத்துக்கு அதிகமா வருது. இதை தவிர்க்கிறதுக்கு ரிசர்வ் வங்கி இப்ப செப்டம்பர் 30 ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நகை அடகு வைக்கிற ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நகையோட வேல்யூ மட்டுமே நம்பாம அவங்களால திருப்பி செலுத்த முடியுமா, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் வர்த்தகம் பாதிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக வங்கிகளோ இல்ல கடன் வழங்கும் நிறுவனங்களோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இஎம்ஐ முறையில் கடனை திருப்பி செலுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை ஆலோசிச்சுட்டு வராங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாயிருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு